இந்த கடந்த ஒரு 50-70 வருடங்கள்ல பொதுவாவே பாரத தேசத்திலேயே நான் சொல்றேன். அதுலயும் முக்கியமா தமிழ் இண்டஸ்ட்ரி. மொத்தமா இந்தியன் இண்டஸ்ட்ரி, மூவி இண்டஸ்ட்ரி, அதுல தமிழ் இண்டஸ்ட்ரி. ஒரு 50 to 70 இயர்ஸ்ல நிறைய டைரக்டர்ஸ் உழைச்சு சினிமாலாம் எடுத்திருக்கா. நிறைய படங்கள் நன்னா ஓடி இருக்கு. இப்போ சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி தொடங்கி நிறைய பேர் எல்லாரும் உழைச்சிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ஆயிடுத்துன்னா, நமக்கு இப்போ கர்ணன் அப்படின்னா உடனே சிவாஜி தான் ஞாபகம் வர்றாரு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னா உடனே இந்த சூப்பர் சிங்கர்ல பாடும்போது எல்லாரும் அழறா. நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு படமோ ஒரு சீரியலோ நமக்கு பிரமாணமாகாது. அது இந்த டைரக்டர் ஒரு ஆசைக்காக எடுத்திருக்காரு, நல்லா ஓடி இருக்கு, நல்ல பாட்டு, சிவாஜி ஒரு பெரிய ஆக்டர், அவ்வளவுதான். மகாபாரதம் இன்னைக்கு பார்த்தேன்னா வியாசர் எழுதினதுதான் மகாபாரதம். அதுல என்ன இவெல்லாம் கதையெல்லாம் எடுத்து எழுதுறா. ரெண்டாவது தமிழ் மொழியில வில்லிபுத்தூரார் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அவர் வில்லி பாரதம்னு எழுதியிருக்கார். அப்ப தமிழ் மொழியில வில்லி பாரதம், சம்ஸ்கிருதத்துல இருந்தது வியாச பாரதம். இதற்கு உரைகள்லாம் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கதாபாகங்களை எடுத்துட்டு தான் இன்னும் அதுல கொஞ்சம் அந்த இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை நம்ம லோக்கலா சொல்லுவோம், மசாலா எல்லாம் போட்டு நம்ம டைரக்டர்ஸ் படமா எடுக்கிறா. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ்.